வணக்கம். இலக்கணம் இனவெழுத்து தமிழ் டீச்சிங். இப்போ இனவெழுத்துனா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கான சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு, இப்போ ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்டு இருப்போம். ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருப்போம்? எப்பவுமே ஒன்னா ஒரே ஒரே பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்போம். எங்க போனாலும் ஒன்னா போவோம். ஒரே மாதிரி பெண் வச்சுப்போம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்போம். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ இதான் இவங்களுடைய ஃப்ரெண்டு. எப்படி எல்லாருக்குமே பார்த்தா தெரியும், அது அவ கூட அவங்க ஃப்ரெண்டு கூட இருப்பா, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரெண்டுலாம் எப்படி இருப்போம்? ஒரே மாதிரியே ஒன்னா எப்பவுமே ஒன்னா இருக்கும். அதே மாதிரிதான் இனவெழுத்துனா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து கூட இனமா இருக்குது, ஃப்ரெண்டா இருக்குது தான் இன எழுத்து. இந்த எழுத்து வந்தா இந்த எழுத்து வரும் அப்படின்றது தான் சொல்றது. இப்ப ஃப்ரெண்டு இந்த பொண்ணு வந்துச்சுன்னா அதோடைய ஃப்ரெண்டும் கூட ஒன்னா வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் இன எழுத்து. சரிங்களா? ஒத்த தன்மை கொண்டது. ஒரே மாதிரி பெண்ணு வச்சுப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அது அதே மாதிரி ஒரே மாதிரி எழுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒத்த தன்மை உடைய எழுத்து, இனவெழுத்து அப்படி சொல்றாங்க. அது பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றை ஒத்து போகின்றன. இப்போ ஒழிக்கும் முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள், இப்ப ஆன்னு சொல்றேன், அதோடைய ஆ அப்படின்னு சொல்றேன்ல. இப்போ ஆன்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரிதான் இனவெழுத்து. ஒழிக்கும் முயற்சி ஒரே மாதிரியே இருக்கும், ஒரே ஒளி ஒரே மாதிரி இருப்பதுதான் இனவெழுத்து அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். வேற உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216 எழுத்து. சரிங்களா? உயிர் எழுத்து 12ஐயும் 2 வகையா பிரிச்சிருக்கோம். உயிர் குறில், உயிர் நெடில் என 2 வகையா பிரிச்சிருக்கோம். உயிர் குறில் எழுத்து 5, உயிர் நெடில் எழுத்து 7. இப்போ உயிர் குறில் எழுத்து அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்து குறில் எழுத்து. நெடில் எழுத்துனா நீண்ட ஓசையுடைய எழுத்து நெடில் எழுத்து. இப்போ குறில் எழுத்து ஷார்ட் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஷார்ட்டா இப்போ அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டா சொல்றோம். இப்போ அப்படின்னு சொல்லும்போது லாங்கா வருது. இப்போ நீண்ட ஓசையுடைய எழுத்து. ஷார்ட் சவுண்ட் குறுகியனா ஷார்ட் சவுண்டு, நெடில்னா லாங் சவுண்டு. சரிங்களா? இப்போ இனவெழுத்துல எது எதுடைய ஃப்ரெண்டா வருது, எது இப்போ எந்த எழுத்து எந்த எழுத்துடைய இனமான எழுத்தா வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு நார்மலா தெரியும். இது இதோடைய இன எழுத்து. சரிங்களா? இப்ப இப்ப ஐக்கு எப்படி இன எழுத்து இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப ஐ அப்படின்னு சொல்லும் போது ஐயுடைய எல்லாரும் ஒழிச்சு பாருங்க. ஐ அப்ப ஐன்னு சொல்லும் போது அதோடைய ஒளியில முடியும் எழுத்துனது ஈன்னு சொல்றோம்ல, முடியும் போது முடியும் போது ஈன்னு சொல்லுவாங்கள. ஐயுடைய இணை எழுத்து ஈ. இப்ப அவுன்னு சொல்லும்போது ஊன்னு முடியுதா? அப்போ ஊ அவுடைய இணை எழுத்து ஊ என்ற ஓசை வர்றதுனால ஊதான் அதோடைய இணை எழுத்து அப்படி சொல்றாங்க. குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்து இணை எழுத்து. சரிங்களா? ஐக்கு ஈ, அவுக்கு ஊ. இப்ப இதுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இதெல்லாம் எதிர வரும், இதோட இணை எழுத்து நம்ம எங்க அந்த எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிறது எடுத்துக்காட்டலாம்னு பார்க்கும்போது, இப்போ அளபடியில மட்டும்தான் இதோட இணை எழுத்து நம்ம எப்பவுமே எழுதுவோம். மற்ற இடத்துலலாம் வராது, அளபடையில மட்டும்தான் வரும். அளபடையில நீங்க விரிவா படிக்கும்போது, கிராமர் படிக்கும்போது அதில் பார்க்கலாம் அந்த இணை எழுத்து. அதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓதல். ஓ வந்துச்சுன்னா அது பக்கத்துல இணை எழுத்து எது வருது? ஓ வருது. ஓகேங்களா? இதான் அதுக்கான இணை எழுத்து. இப்ப ஆயுத எழுத்து 1 இருக்கு, ஹக்கு. இதுக்கு என்னது இல்ல, இணை எழுத்து இல்லை, தனிநிலை மட்டும்தான். இப்ப மெய்யெழுத்து 18ன்னு பார்த்தோம். மெய்யெழுத்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஏன்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. வல்லினம்னா கசர தபர, மெல்லினம் நனநம்ன, இடையினம் எரள வழல. ஏன்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இப்ப எந்த எழுத்து எந்த எழுத்தினுடைய ஃப்ரெண்டுன்னு பார்க்கலாம். இன எழுத்துன்னு பார்க்கும்போது வல்லினத்திற்கு மெல்லினம் தான் ஃப்ரெண்டு. வல்லினத்திற்கு மெல்லினம் தான் இன எழுத்து. இப்படி பாக்குறோம்னா இப்ப ஒலிக்கும் ஓசை பாக்குறோம். ஹிக், ஹிங். அந்த
ஓசை எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. அதனால இது 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 என்னது? ஹிக் ஹிங், ஹிச் ஹிஞ்ச், ஹிட் ஹின், ஹித் ஹிந்த், ஹிப் ஹிம், ஹிர் ஹின் அப்படின்ற இது வல்லினம் மெல்லினத்துடைய இன எழுத்து. சரிங்களா? இப்போ இங்கு வந்துச்சுன்னா கா என்ற எழுத்து இன எழுத்து வரும். இப்போ கா மட்டும்தான் வருமானு கேட்கலாம். கா மட்டும்தான் வராதுல, கா வரிசை எல்லாமே வரும். ஹிங்குனா காக்கா, கிக்கி, குக்கு, கே கை, அந்த மாதிரி அதோடைய இன இந்த கா வரிசைக்குள்ள வரும். அது மாதிரி ஹின்னு அப்படின்னா டா வரிசை, டாட்டா, டி டி டு, அந்த மாதிரி வரும். இம்மு பானா பா பா பி பி, அந்த மாதிரி இதோடைய வரிசை சொற்களும் வரும். சரிங்களா? இப்ப இடையின எழுத்துக்கு வந்து 6 எழுத்து. இந்த இடையினத்துக்கு வந்து எரள வழல. இடையினத்து 6 எழுத்துக்குமே இன எழுத்து இல்லை. இன எழுத்து கிடையாது. இதுக்கு வந்து ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. இடையினம் வந்து நோ ஃப்ரெண்டு. சரிங்களா? இப்போ இன எழுத்துக்கான சொற்கள் பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு காஞா அப்படின்னா தங்கம், சிங்கம், பங்கு, மங்கை. இப்ப எப்படி மங்கைன்னு வந்துச்சு? கை வந்துருக்குல்ல, அப்போ இக்கு பிளஸ் ஐ கை, கா வரிசை வருதுல, காக்கா கே கே கூ கை, அப்ப மங்கை. இங்கு வந்துச்சுன்னா கா வரிசை வரும். சரிங்களா? அதே மாதிரி சானா மஞ்சள், அஞ்சாதே. டானா கண்டு, கிண்டி, தாண்டவம். தானா தந்தம், மந்தி, பந்தம், பந்து. பாமான கம்பு, பம்பரம், கம்பி, கும்பம். ராணானா சான்று, பன்றி, தென்றல், நன்று. இப்ப அதுக்கான சொற்கள் பார்க்கலாம். ஹிங்கு வந்துச்சுன்னா கா என்ற சொற்கள் வந்து வரும். சிங்கம், செங்கல். ஹிஞ்சு இருந்துச்சுன்னா சா என்ற என்ற சொற்கள் வரும். ஊஞ்சல், மஞ்சள். ஹின்னு தா என்ற சொற்கள் பார்த்தோம்னா சுண்டல், பாண்டம். பாண்டம்னா என்னன்னு பார்த்தா பாத்திரத்தை தான் வந்து பாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மண் பாண்டம். ஹிந்து தா என்ற சொற்கள் வந்துச்சுன்னா பந்தம், தந்தம். இம்மு பா என்ற சொற்கள் பார்த்தோம்னா ரம்பம், கம்பம். இன்னு ரா என்ற சொற்கள் பார்த்தோம்னா தென்றல், மன்றம் என சொற்கள் வரும். நீங்க வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தலைப்புல வந்து கிராமர் வந்து டவுட் இருக்கு, எனக்கு அந்த முழுமையான தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எனக்கு இது பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை நான் கூடிய விரைவில் அப்லோட் பண்றேன். சரிங்களா? இப்போ இனவெழுத்து பார்த்தோம்னா ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஓ ஓ இது எல்லாமே இதனுடைய இனவெழுத்து. இப்ப ஐன்னு வரும்போது ஐ என்ற ஓசை. ஐன்னு சொல்லும் போது லாஸ்ட்ல என்ன முடியுது? ஐ ஈ என்ற ஓசை முடியுது. அதனால ஐயுடைய இனவெழுத்து இ. ஹவு ஊன்னு முடியுதா? ஓசை வருதா? அந்த ஊன்னு முடியறதுனால ஹவுடைய இனவெழுத்து ஊ. சரிங்களா? இது எங்க வரும்? அளபெடையில மட்டும்தான் வரும் உயிரெழுத்து இன எழுத்தாக. இப்போ மெய்யெழுத்து வந்து கசட் தப்பற, வல்லினம், நனநமன, மெல்லினம். இது இதோடைய ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே இன எழுத்தா. வல்லினத்திற்கு மெல்லினம் இன எழுத்தா வரும். காசட தபர, நனன நமன. சரிங்களா? எரள வழலுக்கு இன எழுத்து இல்லை, ஆயுத எழுத்துக்கும் இன எழுத்து இல்லை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, நன்றி.